ஆ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏகோவா ராஃபா சுகந்தரும் தேவனின் ஊழியத்தின் சார்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறீர்களா? சந்தோஷமா இருப்பீங்கன்னா கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன், நம்புறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். இந்த நாளிலும் உங்களோடு பேசுகிறதுக்காக கர்த்தர் தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்துக்காக, இந்த டைமுக்காக நான் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இந்த மத்தியில் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தையை நான் கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தையை இந்த நேரத்தில் உங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நான் கேட்டு செபித்து இந்த வார்த்தையை நான் உங்கள் நடுவில் நான் வைக்கிறேன். தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையோடு உங்களோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:6 ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய சிரசில் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு இந்த நாளில, இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீதிமானுடைய சிரசில் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அல்லேலூயா. அதாவது நம்ம நீதிமானா இருப்போம் அப்படின்னு சொன்னா எல்லா தீமைக்கும் எல்லா பாவங்களுக்கும் நம்ம விலக்கப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். அல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் நீதிமான்களா இருக்கணும். கர்த்தர் அதை என்ன செய்யறாருன்னா விரும்புகிறார். அல்லேலூயா. பாவத்துக்கு நம்ம விலகிடணும். பல சாபங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா எல்லா காரியத்தையும் நம்ம விலகிட்டு கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக, நீதி உள்ள பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நீதிமான் என்று ஒரு பெயரை சூட்டுகிறார். அல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா நீதிமான்களா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீதிமான்கள் அப்படிங்கிற பேர் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆபிரகாம் நீதிமானா இருந்தார். வேதத்துல எத்தனையோ மாமனிதர்கள்லாம் நம்ம பரிசுத்தவான்கள்லாம் பார்க்க முடியும். நீதிமான்கள் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் இருக்காங்க. எல்லாரும் நீதிமான்களாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கர்த்தருடைய வழியில நடந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுடைய சிரசில் மேல் ஆசீர்வாதங்கள் தங்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம நீதிமானா இருந்தா நம்மளுடைய சிரசின்னா தலை. அப்போ நம்ம தலையில கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் என்ன செய்யறதா தங்குகிறதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துல நமக்கு ஏதாச்சும் குறைவுபட்டு இருக்கும்னா நம்ம நீதிமான்களா இருக்கும்போது கர்த்தர் நம்ம தலையில என்ன செய்யறாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம தலையில ஆசீர்வாதத்தை ஊற்றும் போது எப்படி இருப்போம்னா ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருப்போம். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கையிட்டு செய்கிற வேலையில ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு. பல ஆசீர்வாதத்தினால கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னா நம்மளை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிற நல்ல ஒரு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் அருமையான வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஆசீர்வாதத்துல குறைவுபட்டு இருப்போம்னு சொன்னா கர்த்தருடைய சமூகத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்துக்கு இந்த தேவைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம விண்ணப்பிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னா அவருடைய சமூகத்துல கேட்கும்போது அவர் நம்ம வேண்டுதலுக்கு பதிலை தருகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம நீதிமான்களாய் காணப்படணும். அதாவது உத்தமனா இருக்கணும். உத்தமர்களா இருக்கும்போது, நீதியாய் நடக்கும்போது, நியாயமாய் நடக்கும்போது என் கர்த்தர் சொல்றாரு, அவர்களுடைய சிரசில் மேலதான் நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறேன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஊழியத்துக்கு போன ஒரு இடத்துல ஒரு சகோதரி அந்த பிரேயர் முடிஞ்சு நான் கிளம்புற நேரத்துல ஒரு சகோதரி ஓடி வந்து ரொம்பவும் அழுதா. அப்போ ஏன் அழுகுறீங்கன்னு கேட்கும்போது அவளுடைய பாரம் தாங்க முடியாம, எங்க குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் கணவர் ரொம்ப குடிக்கிறாரு, நாங்க சந்தோஷமாவே இல்லை, ரொம்பவும் வறுமையில இருக்கிறோம் சகோதரின்னு சொல்லி என்னோடு கூட அவங்க
ரொம்ப ஒரு வேதனையோடு அழுகிறத நான் வந்து என்கிட்ட வந்து அழுத வந்து ரொம்பவும் கண்ணீர் விட்டாள். அப்போ நான் சொன்னேன், ஜெபித்து விட்டு நான் வந்தேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய சிரசில் மேல தங்கும். நீ விட வேண்டிய காரியத்தை, பாவங்கள், ஏதாவது காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குன்னு சொன்னா என்ன செஞ்சிருன்னா அந்த நாட்களை விட்டுரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன் சிரசில் மேல ஆசீர்வாதத்தை தங்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஜெபித்து விட்டு நான் வந்துட்டேன். அப்போ பாருங்க, சில வாரங்கள் கழித்து மறுபடியும் என்னை பார்க்க வந்தா. அப்போ கேட்கும்போது எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது, வீட்டுக்காருக்கு நல்ல கையின் பிரயாசம், நல்ல தொழிலாம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கு, இப்போ நான் நல்லா இருக்கேன் சகோதரின்னு சொல்லி கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட்டா. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம சிரசில விழணும்னா சில காரியங்கள் நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாய் நம்ம காணப்படணும். ஆண்டவர் சொல்றாருல, நீதிமானுடைய சிரசில் மேல் தான் ஆசீர்வாதங்கள் தங்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியம் என்னன்னா நீதிமான்கள். ஹல்லேலூயா. நீதிமான்களாய் நம்ம களி கூறும் போது கர்த்தர் அதுல பிரியப்படுவார். நம்ம நீதிமானாதான் இருக்கணும். பொய் சொல்லிடக்கூடாது, ஏமாத்திடக்கூடாது, வஞ்சித்திடக்கூடாது. எல்லா காரியத்திலும் நம்ம கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். யோபு உத்தமனா இருந்தான்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் உண்மையா இருந்தான்னு ஆண்டவர் சொல்றார். மோசே உண்மையா இருந்தான்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி நம்மளை குறிச்சு கர்த்தர் ஒரு சாட்சி சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளைகளாய் நம்ம காணப்படும் போது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நீதிமானுடைய சிரசில் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், மகிமையான காரியங்களை இந்த நாட்களை நமக்கு செய்வார். அல்லேலூயா. இப்போதும் கூட நீங்க ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை நிமித்தம் இந்த நாள்ல உங்களோடு கூட பேச கர்த்தர் இந்த நாளில் தந்திருக்க நல்ல தருணத்துக்காக நான் என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட முழங்கால் படியிடுங்க. கர்த்தரை நோக்கி ஒரு சில நிமிடம் இந்த நாளில் இந்த வசனத்தை குறித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நன்றி ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, ஆமென், ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல நேரத்துக்காக, தருணத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க தந்திருக்கீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய சிரசில் மேல் ஆசீர்வாதம் தங்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமென், துதிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறவர். ஒவ்வொரு குடும்பங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவர். இந்த நாள்ல கூட ஆமென், துதிக்கிறப்பா. எந்தெந்த பிள்ளைகள்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென், துதிக்கிறப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய சிரசிலையும் கர்த்தர் நீதிமானா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்களுடைய சிரசில் மேல் ஆசீர்வாதங்களை என் கர்த்தர் நாள்ல தங்க பண்ணுங்க ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படியே ஆமென், தன்னை தானே அவர்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். தன்னை தானே அவர்கள் கர்த்தருக்குள்ள ஆமென், துதிக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறவர்களாய் மாறட்டும். என் தேவன் இந்த நாளில் அவர்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த குடும்பத்திலெல்லாம் ஆசீர்வாதங்கள் இல்லையோ, எந்த குடும்பத்திலாம் பிள்ளைகள் மூலமாக ஆசீர்வாதங்கள் இல்லையோ, எந்த குடும்பத்திலெல்லாம் ஆமென் தேவைகளுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் இந்த நாளில வேண்டுதலை வைக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்குள்ளெல்லாம் கர்த்தர் ஆமென், துதிக்கிறப்பா. நீதிமானுடைய சிரசில் மேல் ஆசீர்வாதங்கள் தங்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க ஆசீர்வாதம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மேல இந்த நாள்ல தங்குவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதம் தங்குவதாக, குடும்பங்களுக்குள்ள ஆமென் துதிக்கிற வாலிபர்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் தங்குவதாக, ஆமென் முதியோர்களுக்குள்ள ஆசீர்வாதம் தங்குவதாக, ஆண்டவரே குடும்ப ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வாதம் தங்குவதாக, ஆமென் துதிக்கிற குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்குள்ள ஆசீர்வாதம் தங்குவதாக, கையிட்டு செய்கிற வேலையில ஆசீர்வாதம் தங்குவதாக, ஒரு பலன்ல ஆசீர்வாதம் தங்குவதாக, எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அவர்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த நன்மைகள் கிடைப்பதாக, அது ஆசீர்வாதமா அவர்களுக்கு கிடைப்பதாக என் ஆவியானவரே நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கீங்க. அதுக்காக என் தேவனுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேலையை உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஆண்டவரே இம்மட்டும் வெறுமையோட ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. கர்த்தர் தாமே உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். God bless you.